விலகிவிடு என்னை வாழ விடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த நார்சிஸ்டுகளோட ஆளக்கூடிய வாழ்க்கைங்கிறது. திருடிய இதயத்தை திருப்பி கொடுனா கூட நான் என் சொத்தை கூட கொடுத்துட்றேன், போயிரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யா ஸோ டுடே வி கான see the word salad warfare. எப் அது எப்படி என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி we are conducting the narcissist free live webinar. அது வந்து ரொம்ப சூப்பராக இந்த வெபினார் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அது பற்றியான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதான் நம்மளுடைய அட்மின் நம்பர். நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். டெய்லி வந்து ஒரு 1 to 1.5 hours அப்படிங்கிறது இருக்கும் போது அது பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு நார்சிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க ஏற்படுத்தின எமோஷனல் வூண்ட்ஸ்லேருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகிறது, நம்மளை எப்படி நம்மளோட லைஃப் எல்லாத்தையும் ரீக்ளைம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக அதில் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கிளாஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரொம்ப சரியாக ஸ்கிரிப்டடாக ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், போமா. வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். சார் இப்படி பாபாஜி ஆயிட வேண்டியதான். இஷ்டத்துக்கு வாயில் வந்ததை பூராத்தையும் நம்ம சொல்லலாம். சாமியார் மாரி ஆகிட்டோம்னா ஜாலியாக. ஆனால் இங்கே வந்து சைக்காலஜியில் எல்லாத்தையும் படித்து சொல்கிறது ஒரு மாதிரி ஓவர் வெல்மிங்காக இருக்குது தலைவரை. என்ன பண்ணுறது, பொழப்பு பார்க்கணும்ல நமக்கு. ஓகே, வாங்க பார்ப்போம். த வேர்ல்டு சாலட் வார்ஃபார். எஸ், ஏன் இந்த நார்சிஸ்ட் வந்து ஆர்கியூமெண்ட்டே விரும்புகிறாங்க? நம்ம எப்பயுமே அதுக்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் போகிறதும் கிடையாது, வைக்கிறதும் இல்லை. நம்ம சாட்டுக்கு விட்டுறோம்ல. எந்த ஒரு விஷயம் நீ செஞ்சாலும் ரைட்டு, நீ செய்கிறல்ல செஞ்சுக்க, அது கரெக்டு தான், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்றைக்கும் என்னுடைய ஆதரவு உனக்கு உண்டு, ஆளை விடு, இப்படி தானே நம்ம இருக்கிறோம். பட் அப்படி இருந்தாலும் கூட இந்த ஆர்கியூமெண்ட்டை அகைன் அண்ட் அகைன் அவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன, அதை நாம் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது சரியா இல்லை தப்பா, எப்படி ஹேண்டில் பண்ணால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? த ஃபர்ஸ்ட் திங், வாட் இட் இஸ். எப், த எண்ட்லெஸ் டாக்கிங். ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு பேச்சை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எங்கே இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடிக்கிறாங்க, எதுக்கு இந்த பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிற எந்த டீட்டெயிலும் நமக்கு தெரியாது. தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்றுக்கு இன்னொன்று வந்து அப்படியே ரிலேட்டட் இருக்கிற மாதிரி கூட தெரியாது சில நேரங்களில். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, கல்யாணத்தப்போ என்ன நடந்தது, எப்போ கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கும்போது என்ன நடந்துச்சு, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் என்ன செஞ்சாங்க, நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் எப்படி உங்களை நினச்சோம், நீங்கள் எப்படி எங்களை நடத்துனீங்க, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் நல்லா தெரியும் இது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த டாக்கிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறதில்ல பாதி, அது என்ன முக்கால்வாசி என்ன 100% பொய்யா மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே உண்மைக்கு புறம்பா அப்படியே அந்த ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணி சொல்ல நமக்கு ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கும். திருப்பி பேசணும்னு சொல்லிட்டு, திருப்பி ஆர்கியூ பண்ணணும்னு ஒரு டெம்ப்டிங்காக இருக்கும். பல நேரங்களில் நம்ம ஆர்கியூ பண்ணியிருப்போம், அதில் நம்ம தோற்று போயிருப்போம். ஜெயிச்சாலும் இங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறதான உண்மை. இல்லை என்ன ஜெயிச்சு இப்போ என்ன ஆகிருப்போகுது, ஜெயிச்சா பிரச்சனை அடுத்த கடத்துக்கு போகும், இன்னும் ஒரு பெரிய லெவலில் அக்ரெசிவ் ஆகுங்கிறதுக்காகவே நம்ம பல நேரங்களில் கடைசி நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து போவோம். ஸோ அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே அபாண்டமான ஒரு பொய்யை வந்து அவர்கள் நம்ம முன்னாடி சொல்கிறாங்க. ஏன் சொல்லணும்? அப்படி நம்மக்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணுறதுனால சரி நீ தான் பெரிய ஆளுனே வச்சுக்கப்பா, நடக்கிறது பூரா உண்மைதான்னு சொல்லிட்டு நாம் அதெல்லாம் ஒத்துக்கிறதுனால என்ன ஆயிடப்போகுது, ஒரு 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டில் என்ன ஆயிடப்போகுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது ட்விஸ்டட் த லாஜிக். தே வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் த ட்விஸ்டிங் லாஜிக்ஸ். அவங்க முன்னாடி வந்து இந்த லாஜிக்கை எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி இதுக்காக தான் அவங்க அகைன் அண்ட் அகைன் சொல்கிறதுக்கான காரணங்கிறது உங்களை அங்கே வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. ப்ரீச் பண்ணி உங்களை ஃபஸ்ட்டு நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ரியாலிட்டியே ட்விஸ்ட் பண்ணி இதுக்காக இப்படி நடந்துச்சு, இது காரணங்கிறது இதுதான் அப்படின்னு அவங்க வந்து அப்படியே விக்டிம் மாதிரியும், அவங்க சைடில் இருக்கிறது எல்லாமே நியாயம் மாதிரியும், நாம் செஞ்சது எல்லாமே வேற ஒரு காரணத்துக்காக தான் நாமளே செஞ்சோங்கிறத நாமளே ஒத்துக்கணுங்கிற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து சொல்வார்கள். ஃபஸ்ட்டு விஷயம் அதை நம்ம நம்பணும்னு சொல்லிட்டு, ப்ராபப்ளி நமக்கு நல்லா தெரியும் அது பொய். எப்படி நம்ப முடியும்? இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க போது அதை எப்படி நம்ப முடியும்? அப்போதைக்கு என்ன வேணாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க முடியுமே தவிர அதை நம்மால் நம்ப முடியாது.
அப்போ அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்ய ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்த நான் சொல்லும் போது நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிற ஒரு விஷயத்த அவங்க அங்கே பார்க்குறாங்க. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, உனக்கு கோவம் வருதா, கோவம் வந்தால் அப்புறம் நீ என்ன செய்கிற, நீ எப்படி எதிர்த்து பேசுகிற, எந்த இடத்துல நீ அமைதியாக போகிற, எந்த விஷயங்கிறது உன்னை ட்ரிகர் பண்ணுது, எந்த விஷயங்கிறது உன்னை அள வைக்குது, எந்த விஷயங்கிறது உன்னை கோவப்பட வைக்குதுன்னு எல்லா விதமான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனையும் ஒரு லைவ் டெமோவை அங்கே பார்க்குறாங்க. ஏன் இது நாளைக்கு வேறு ஒரு பெரிய இடத்துல பஞ்சாயத்தில் போய் நிற்க போகுது, அப்போ இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன், அப்போ நீ இதே மாதிரி தான் நீ ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் இது. இன்றைக்கி நீ அக்ரெசிவாக நீ கத்த ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ நான் பார்க்க டெமோ காட்டுறேன் பாருங்கள். டெமோ காட்டும் போது நீ பயங்கரமாக கத்துற, உடனே நான் என்ன பண்ணுவேன், நானும் பயங்கரமான கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்துகிற மாதிரி நானும் கற்றுவேன், நானும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவேன், குழந்தைங்களுடைய படிப்பை நான் கெடுப்பேன், குழந்தைகளை நடுவில் இன்வால்வ் பண்ணி பலவிதமான பிரச்சனையை கொண்டு வருவேன். அப்போ நீ என்ன பண்ணுவேன், நாளைக்கு இதே மாதிரி நான் ஒரு வார்த்தையை எடுக்கும்போது நீ திருப்பி எதிர்த்து இதே மாதிரி நீ பேசுகிறேன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை வருங்கிறதுக்காகவே நீ அமைதியாக போவ. அதுதான் எனக்கு தேவை. சிம்பிள், ரைட்? ஸோ திஸ் இஸ் த மேட்டர். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அடுத்து நோ கிளியர் பாயிண்ட். இது எப்போ பார்த்தாலும் ஒரு 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 மாதிரி அந்த கிளியர் பாயிண்ட் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னென்னா, அகைன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க சைடில் இருக்கிற ஆல்ரெடி நீங்கள் ரியலைஸ் பண்ணி வச்சுருக்கிற பல கிளியரான பாயிண்ட்டை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காகத்தான். உங்களை பேசவே விடாமல் ஒரு பெரிய ஸ்கிரிப்டை வந்து அவங்க பேசி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த உண்மையை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அங்கே பேச மாட்டீங்கல்ல, பேசிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை ஸ்பேஸ் கொடுக்குறதே இல்லை, அப்படியே பயங்கரமாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அக்ரெசிவாக, அப்படி இப்படி இது நடந்துச்சிருமா அது நடந்துச்சிருமா. எதுக்கு இது ஆரம்பிச்சது, சண்டைங்கிறது எதுக்கு ஆரம்பிச்சது, லாஜிக்கலாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஆரம்பிச்சது. இந்த பாயிண்ட்டை பற்றி நீ பேசு, எதுக்கு பல விதமான விஷயங்கள் போகிறேன்னா இதுக்காகத்தான். இந்த விஷயத்தையும் நீ மறந்துடணும், இதை நீ நார்மலைஸ் பண்ணிடணும், இந்த விஷயத்தை நீ பேசக்கூடாது, நீ பேசுனேன்னா நான் 3 மணி நேரம் பேசுவேன், அப்போ நீ இந்த விஷயத்தை இனிமேல் நீ எங்கேயுமே எடுக்கக்கூடாது, எடுத்தேன்னா இப்படி தான் நான் டெஸ்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு. இது பல நேரங்களில் எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம டெமோ பார்த்துருப்போம், எல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து இப்போ நம்ம ஏதாவது கோச்சிட்டு நம்மளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறோம், நம்மளோட ரிலேட்டிவ் சைடில் போய் நம்ம சேர்ந்துட்டோம்னு வைங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சுட்டோன்னு வைங்க, அப்போ வந்து பஞ்சாயத்து கூப்பிடுவாங்க இல்லை, 2 சைட்லேருந்து பஞ்சாயத்து கூப்பிடலான்ட்டு. அப்பையும் பல விஷயங்கள் நடக்கும், உன் சைட்லேருந்து இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு பல விதமான விஷயங்களை வந்து அவங்க கொண்டு வருவாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் த மேட்டர் இஸ், அப்படி நம்ம இந்த ஒரு பஞ்சாயத்து வந்து வச்சுட்டா, மீடியேஷனுங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு மீடியேஷன் வச்சுட்டாங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அவங்க மேக் பண்ணுற விஷயங்கள்ல எந்த பாயிண்ட்டுமே இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் அவங்க ரிலேட்டிவ்ஸில் இருக்க ஒருத்தவங்களை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, இவங்க விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, இதுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஈவன் இது எப்பயோ நடந்திருக்கும், இது எப்பயோ நடந்திருக்கும், ஆனால் இதுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சம்மந்தமே இல்லாத விஷயங்களை கோரிலேட் பண்ணி அப்படியே எல்லா விதமான ஆட்களையும் வந்து ஒரு எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ண வச்சு, இது ஒன்றும் முடிகிற கேஸ் இல்லை, என்ன சாப்பிட்றதுக்கு நேரமாகிடுச்சு வாங்க போவான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வச்சு கடைசியில் அது ஒரு முடிவுக்கே கொண்டு வரக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய பிளான். ஏன்னா முடிவுங்கிறது எப்படி வரும், முடிவுனா 2 முடிவு வந்தாகணும்ல, ஒன்று அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் ஏற்றுக்கிட்டு ஆகணும், அடுத்து அந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை அவங்க பெற்றாகணும். அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு வேளை மன்னிப்பாக கூட இருக்கலாம், ஒட்டு மொத்தத்தில் அவங்க தப்பாக ரெகக்னைஸ் பண்ணி இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது. அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ட் சாலட் எல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி அப்படியே வேர்ட்ஸை போட்டு அள்ளி தெரிக்கிறது, அடி காசை பணமா அடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி. That's a matter. And what is their hidden intention? Simple. Confuse you. ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணி நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி, ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு 2-3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதில் எது உண்மை எது பொய்யை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, பல விஷயங்களை இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ இதில் என்ன பண்ணுவோம், இதில் எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் இதை எதையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய விஷயம் இருக்கே, you will start to feel overwhelmed. A lot of information. That's a matter. Drain your energy. முழுக்க நீங்கள் ஃபைட் பண்ணணும், நான் அதுக்கு மேலே ஃபைட் பண்ணுவேன், இதுக்கு மேலே நீங்கள் ஃபைட் பண்ணணும், அதுக்கு மேலே நான் ஃபைட் பண்ணுவேன், இனிமேல் நீங்கள் ஃபைட்டே பண்ணக்கூடாது, உங்களோட எனர்ஜிங்கிறது இங்கேயே ஒன்றும் இல்லாமல் போயிடணும்.
நாளைக்கு ஒரு சண்டை வருதுன்னு சொன்னால் அந்த சண்டையில் உங்களால் பேசவே முடியாமல் இருக்கும். அதுதான் அந்த ஒரு எனர்ஜியை வந்து இது பண்ணுறது. அவாய்ட் பீயிங் ராங். தன்னோட தவறுகளை மறைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்களுக்கு. இந்த பேசுறது எல்லா விதமான தவறுகளையும் மறைப்பாங்க. ஒரு பெரிய சண்டையை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி நடக்கக்கூடிய சண்டையை அப்படியே டைவெர்ட் பண்ணி அதை அப்படியே மறைச்சிருவாங்க. இப்போ அந்த சண்டைக்கான ரிசல்ட்டு வராது. இவங்க கூட போடக்கூடிய எல்லா விதமான சண்டைக்கும், இவங்க செய்கிற எல்லா விதமான விஷயத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு பதிலையோ ஒரு சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் எதிர்பார்க்கவே முடியாது. உங்களால் ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கன்க்ளூஷனுக்கே எந்த ஒரு சண்டையும் வராது. அதான் உங்களுடைய பிளான். நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆனால் கன்க்ளூஷன் வர விட மாட்டேன். ஏன் கன்க்ளூஷன் வர விட மாட்டேன்? கன்க்ளூஷன் வந்தால் நான் தப்புன்னு ஒத்துக்கணும், இனிமேல் அதை செய்யாமல் இருக்கணும்ல. நான் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ அதை கேட்கக்கூடாது. நான் அந்த தவறுகள் எல்லாத்தையும் செய்வேன், அதுக்கு பதிலாக இந்த சண்டையை போடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நீ அதை வந்து கேட்கவே கூடாது. திருப்பி இந்த தவறை வந்து செஞ்சால் திருப்பி நான் சண்டை போடுவேங்கிற பயத்தினாலேயே அந்த தவறை வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது என்கிட்ட. நான் இதான் பண்ணுறல, இந்த தப்பு பண்ணுறல, இந்த தப்பை வந்து நீ கேட்கக்கூடாது. இப்படிங்கிற மாதிரியான சைக்கலாஜிக்கல் டார்க் சைடு அப்படிங்கிறது அதில் இருக்குது. You will start to doubt yourself. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறனால இதில் நம்ம எதை பேசணும், ஒருவேளை நம்ம பேசியிருக்க மாட்டோமாங்கிற பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ்களை நம்ம போக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு நாளைக்கு வந்து பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்காது இல்லை. ஒருவேளை நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பேசுனது இல்லை, எனக்கு கான்சியஸாக நல்லா தெரியும் அப்படின்னா தானே நாளைக்கு வந்து என்ன பண்ணுவேன், இந்த விஷயத்தை நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன். இல்லைன்னு அடித்து பேசுவேன். எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வராது. நாளைக்கு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போகும்போது கூட நான் வந்து ஒரு வேளை பேசியிருக்கேனா பேசலையான்னு நமக்குள்ள ஒரு டவுட் ஆகும். இந்த டவுட்டை, இந்த சந்தேகத்தை அவங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திப்பாங்க. வெரி சிம்பிள், ரைட்? மேட்டர் லாஸ்ட் வேர்ட்ஸ். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறதே பல நேரங்களில் மறந்து போயிடும். உங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடும். எதுக்காக இந்த சண்டை ஆரம்பிச்சதுங்கிறது மறந்து போயிடும். பலவிதமான விஷயங்களை நீங்கள் மறக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயம் இருக்குல்ல, முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கல்ல ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில், அது எல்லாத்தையும் நீங்களே மறக்க ஆரம்பிப்பீங்க அன்கான்சியஸாக, ரைட்? டயர்ட் பட் சைலண்ட். நீங்கள் டயர்டாகிறீங்க, ஃபைட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் மேட்டர் இஸ் உங்களை சைலண்ட் பண்ணணும்னு அவங்க நினச்ச அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு அதில் நிறைவேறிச்சு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே. The psychological effect that we will consume அப்படின்னு சொன்னால் the first விஷயம்ங்கிறது மென்டல் ஷட் டவுன். அப்படியே நம்ம பிளாக் அவுட் ஆயிரும். அப்படியே நம்ம ஒரு மாதிரி பிளாக் ஆயிரும். அடா என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அப்படியே மென்டலி நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஷட் டவுன் ஆயிரும். ஏன்னா எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டே இருந்தால் இந்த காது எவ்வளவு தான் தாங்கும்? நமக்கே ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல வர்றது, சொல்ல முடியாமல் போகிறது, அதுக்குள்ளே வந்து எமோஷ்னலாக நான் நிறைய ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறது. அதில் இதை சொல்லலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்ட்டு அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் நம்ம கன்சியூம் பண்ணுற அதீதமான அந்த ஒரு டிப்ரெஷன், இது எல்லாம் சேர்ந்த ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி மென்டல் ஷட் டவுன் ஆகிடும். நம்ம அப்புறம் விட்ரா வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னமோ பண்ணுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு என்னமோ பண்ணுப்போன்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க, இன்னும் நம்மளை ட்ரைவ் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரைட்? லாஜிக் கொலாப்ஸ்ட். லாஜிக்கலி யூ காட் கொலாப்ஸ்ட். இப்போ லாஜிக் எது இல்லாஜிக் எதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நிறைய விஷயம் இருக்குது இதில். ஒவ்வொன்றா இதுக்கு இந்த லாஜிக் தானே இருக்கணும், ஆனால் இவங்க வேற ஒரு லாஜிக்கை சொல்கிறாங்களே. இப்போ லாஜிக் வாட் இஸ் அ ரைட் ஆக்சுவலி அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும், ரைட்? ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங். பேசுவோம் நம்ம ஒரு வார்த்தை பேசுனா அவங்க 250 வார்த்தை பேசுகிறாங்கன்னு சொன்னால் அடுத்த வார்த்தை நம்ம பேச நமக்கு வாய் வரும்? சிம்பிள். அவங்களுடைய எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுடைய டாமினேஷன், நம்மளை சைலண்ட் பண்ணணும்னு நினச்சது, நம்மளை டாமினேட் பண்ணணும்னு நினச்சது, அவங்களுடைய செல்ஃபை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினச்சது எல்லாம் சரியாயிடும் இல்லையா? தட்ஸ் அ மேட்டர். என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, we need to understand one thing. அவங்க என்ன பண்ணாலும் நாம் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல், இதை பற்றி நம்ம ஓவர் திங்க் பண்ணாமல், திங்க் பண்ணுறதுல கூட நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நாம் வந்து போக வேண்டியது இருக்குது. திங்கே பண்ணாத அளவுக்கு.
பவுண்டரி எங்கே செட் பண்ணணும், நாம் அவங்க பேசினா நம்ம திருப்பி பேசக்கூடாது, அது அந்த ஒரு விஷயங்களில் இல்லை. இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம இது பண்ண வேண்டியது இருக்குது, மோல்டு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மேனிப்புலேஷன்லேருந்து நம்மளுடைய மைண்டை வந்து ரீக்ளைம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. ஸோ நம்மளுடைய ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, தாராளமாக நீங்கள் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். அந்த நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான இன்ஃபர்மேஷன் தரதுக்கு இந்த வெபினாருங்கிறது கண்டக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்துருச்சு. யூ கேன் செக் அவுட். திஸ் இஸ் தேர்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜர் திங், ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங். நீங்கள் அவர்களை புரிய வைக்கணும்னு நினச்சி எதையாவது ஒரு விஷயங்களை பண்ண போனீங்கன்னு சொன்னால், இப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னால் புரியுமோங்கிறதுக்காக எதையாவது ஒன்று செய்ய போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சுழல்லேருந்து அப்புறம் மீள முடியாது. பார்த்துக்கோங்க, அது ஒரு வேர்ல்ஃபுல் மாதிரி அப்படியே போட்டு உங்களை இது பண்ணிடும். ஓகே, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கைண்ட் ஆஃப் அ வேர்ல்ஃபுல், ரைட்? ஸோ ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங், தோஸ் ஆல் த ஸ்டாப். கம் ஃபார் த கவுன்சிலிங். நம்ம என்ன அப்படிங்கிறத விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். ஒட்டு மொத்தத்தில் இங்கே வந்து நாம் நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும்போது இங்கே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும், சர்க்காஸ்டிக்காக அவங்கள பார்க்க ஆரம்பிங்க, அது போதும். அந்த ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய பார்வையில் ஒரு முக்கியமான ஒரு போல்ட்னஸ் இருக்கணும். என்ன போல்ட்னஸ்? ஐ எம் ரெடி ஃபார் த கான்சிக்வன்சஸ். நான் எங்கே சொல்லணுமோ நான் அங்கே சொல்லுவேன். உங்களுடைய பார்வைங்கிறது இவ்வளோ விஷயங்களை உணர்த்தணும். வெறும் பார்வை, என் எனர்ஜி எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஐ எம் பீங் வெரி கம்போஸ்ட். நான் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவேன். உங்களுடைய கான்சிக்வன்சஸ் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உங்கள் மிரட்டல் அரட்டல் உருட்டலுக்கெலாம் பயப்பட மாட்டேன். நீங்கள் சொல்கிறத தான் நான் பேசணும், நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்கணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாதுங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் உங்களுடைய ஒரு பார்வை, ஒரு கான்ஃபிடென்ட்டான பார்வைங்கிறது உணர்த்தணும். அப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த இந்த வேர்ல்ட் சேலட்லேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால், இதுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு கன்ஃபரன்டேஷன் என்னன்னு சொன்னால், உங்களுடைய தைரியமான ஒரு பார்வை, தைரியமான பார்வை, தைரியமான மனசில் இருந்தால் வரும். அதை வளர்த்துக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. கோ ஹெட். ஓகே, தட் இஸ் வாட்